ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கோவில் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இதை பயிர் கஞ்சின்னு தான் சொல்லுவோம். அடிக்கடி வந்து எங்கள் அம்மா தான் இதை செய்வாங்க, நாங்கள் அவ்வளோவா செய்ய மாட்டோம். ஆனால் வந்து ஊருக்கு போனால் செய்ய சொல்லி சாப்பிட்டுப்போம். ஏன்னா அவங்க கோயிலில் செய்கிற மாதிரியான டேஸ்ட் அது இன்னும் அம்மா செஞ்சால் மட்டும்தான் அது வர மாதிரி இருக்கும். நாங்கள் அதனால் பெருசாக அதை ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஸோ இது வந்து பொறுமையாக அம்மா செஞ்சு தருவாங்க. எங்கள் ஊர் கோயிலில் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. என்ன ஆனியன் மட்டும் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி வீடியோக்காக ஆனியனும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். மற்ற எல்லா விஷயமும் அதில் இருக்கும், ஆனியன் மட்டும் கிடையாது. நான் டேஸ்ட்டுக்காக அந்த ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி இப்போ நம்ம வந்து பொறுமையாக இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமை மட்டும்தான் தேவை அது வறுக்கிறதுக்கு, மற்றபடி எல்லாமே அது ரொம்ப ஈஸி தான். இது அரிசியையும் இந்த பருப்பையும் சேர்த்து நம்ம பொறுமையாக நல்லா குழைய வேக வச்சு எடுக்கணும். அவங்க விறகடுப்பில் செய்கிறதுனாலையோ இல்லை சாமி பிரசாதன்றதுனாலையோ தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும். இதை மாதிரி நம்ம கஞ்சி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே சொம்பு அதெல்லாம் எடுத்து வந்துட்டு வருவாங்க, கோவிலுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், துளசி பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இதால் 2 டம்ளர் எடுத்துகிட்டு இதே அளவில் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், இல்லை பருப்பை சேர்த்து வறுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து தண்ணியில் நல்லா குழைய வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் வந்து நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் ஊருக்கு போனால் அம்மாவை தான் செய்ய சொல்லுவோம், நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா அங்கே எல்லோரும் இருப்போம், கும்பலாக அப்படியே ஒரே டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். தனியாக இது கொஞ்சம் செஞ்சாலே வந்து நிறையா வந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கும்பலாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறது. இப்போது வறுத்து கொட்டியாச்சு. நம்ம வந்து அடுப்பில் உலையும் வச்சாச்சு, தண்ணி நிறையா வச்சு நம்ம வந்து உலையும் வச்சாச்சு. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த உலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து அதில் போட்டுடலாம். இது வந்து நார்மல் தண்ணி தான் ஊற்றிக்கிறோம். அந்த பாசிப்பருப்பு வறுத்து கொட்டினதோட சூடு தான், சுடு தண்ணிலாம் கிடையாது. அந்த பருப்பு சூடாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றுனதும் ஆவி வருது, மற்றபடி அது வந்து சுடு தண்ணிலாம் கிடையாது, நார்மல் தான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. அதே சமயம் அங்கே ஒலை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஸோ அது வந்து ரெடி ஆனதும் நம்ம வந்து இதை கழுவிட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், கேரட், உப்பு, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா வெங்காயம் வச்சுக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸை வந்து பொறுமையாக இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இதில் தாராளமாக தான் வைக்கணும். நம்ம வந்து சாதத்துக்கு வடிக்கிற மாதிரி எப்படி தாராளமாக வைப்போமோ அதே மாதிரி அதை விட 1 மடங்கு தாராளமாக வச்சா தான் இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு நல்லா வேகும். அது வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே நல்லா குழஞ்சி வேகணும். அது வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம பாத்திரமும் பெருசாக வச்சுக்கணும், அதே சமயம் தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். அந்த அரிசி வந்து அதுக்குள்ளே நல்லா புழுங்கி வேகணும், அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ரொம்ப சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம நிறைய அரிசி போட்டோம்னா அப்புறம் அது பொங்கி வெளியில் தான் வந்து கொட்டும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் செய்யும் பொழுது கரெக்டான பாத்திரம் வச்சு தண்ணி கரெக்டாக வச்சோம்னா நமக்கு வந்து சூப்பராக வந்துடும். இப்போ எல்லா ரைஸும் போட்டாச்சு, நம்ம வந்து லைட்டாக மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து மூடியெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்லா கிளறி விடணும். ஏன்னா இதில் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதை வந்து தண்ணி இருக்குதா இல்லை வந்து அடியில் வந்து அடி பிடிக்குதான்றதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய், பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காயும் துருவி வச்சாச்சு. பொடியாக கட் பண்ணி இருக்கிறத பார்த்தா பார்க்குறதுக்கே நமக்கு ஆசையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்குது, அரிசி பருப்பும் சேர்ந்து. அதை வச்சுட்டு நம்ம எந்த வேலைக்கும் போகக்கூடாது, கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று அந்த வேலையை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது அடி பிடிச்சிரும், பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிரும் இல்லையா. அதனால் நம்ம வெறும் சாதம் மட்டும்னா நம்ம மாட்டு போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்.
கூட பருப்பும் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு கொஞ்சம் இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வேக வைக்கிறது மட்டும் நல்லா குழைய வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம வந்து இந்த கஞ்சோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது கூடவே உப்பும் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச அந்த அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு டேஸ்ட் வந்து இந்த தேங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாதம் நல்லா இந்த குழஞ்ச கஞ்சோட இந்த தேங்காய் உப்பு ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாங்காய், கேரட் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையானது சேர்த்துப்போம் பாருங்கள், அதில் எடுத்து தண்ணி கலந்து நம்ம வந்து இந்த ஐட்டம்லாம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதிலே போட்டு செஞ்சோம்னா நம்ம உடனே காலி பண்ணிடுறோம்னா இப்போ உடனே எல்லாத்தையும் இதிலே போட்டு கலந்துக்கலாம். உடனே காலி ஆகாதுன்னா நம்ம வந்து அது வேஸ்ட்டு தானே, அதனால் இப்படி தனியாக போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், தேங்காய் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக தனியாக பவுல்லே எடுத்து வச்சுட்டாங்க. இது கூட வந்து தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு மாங்காய், கேரட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு பிளேட்டில் வந்து கஞ்சி எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டா உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தழை வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த கோவிலில் வாங்கி குடிக்கிற ஃபீல் அப்படியே இருக்கும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கஞ்சி வைப்பாங்களான்றதை மறக்காத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி கஞ்சி வைப்பீங்க, இல்லை எந்த ஸ்டைல் ஆஃப் கஞ்சி வந்து உங்கள் ஊரில் போடுவாங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.